கோவில்களில் அனுமனுடைய உருவ சிலை பார்க்கும் பொழுதோ இல்லைன்னா படங்களில் அனுமனை பார்க்கும் பொழுதோ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அனுமனுடைய வாலில் ஒரு மணி ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கும். இப்படியான அனுமனின் வாலில் தொங்கிட்டு இருக்கிற இந்த மணி எப்படி வந்தது தெரியுமா? இந்த மணிக்கு பின்னாடி இருக்கும் ரகசியம் என்ன, புராண கதைகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த மணி இருக்கும் அனுமனை வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமாயணத்தில் தந்தை தசரத மன்னன் தன் பத்தினியான கைகேயிக்கு கொடுத்த வாக்கின்படி ஸ்ரீராமனையும் சீதா பிராட்டியையும் அவருடைய சகோதரரான லக்ஷ்மணனையும் 14 ஆண்டுகள் வனவாசத்துக்கு அனுப்பிடுறாரு. இப்படியான வனவாசத்தில் இருக்கும் பொழுது தேவி சீதா பிராட்டியை ராவணன் கடத்திட்டும் போயிடுறாரு. இந்த கதையெல்லாம் நமக்கே தெரியும். இப்போ சீதா பிராட்டியை மீட்டு கொண்டு வரதற்காக ராவணனுடன் ராமர் போர் புரிந்தார் அல்லவா? அதற்காக, அந்த போர் புரிவதற்காக இலங்கைக்கு புறப்படுவதற்கு முன்னாடி ஸ்ரீராமர் ஒரு வானர படையை திரட்டி கொண்டிருந்தாராம். வானரம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக குரங்கு படைன்னு எடுத்துக்க முடியாது. அந்த வானரத்தில் நிறைய வகைகள் இருக்குமாம். அதாவது உயரமானவை, குட்டையானவை அப்படின்னு நிறைய வகைகள் இருக்கும். அதில் சிங்களிக்கா அப்படின்னு அழைக்கப்படுற குள்ளமான வானரங்கள் கொண்ட ஒரு படையும் இருந்ததாம். இந்த சிங்களிக்கா வானர படை மட்டும் அதில் 1000 வானரங்கள் இருக்குமாம். இந்த வகை வானரங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால எப்படி போர் புரியும் அப்படின்னு கேட்டால், எதிரிகள் வரும் பொழுது கூட்டமாக அந்த எதிரிகள் படை வீரர்கள் மேலே விழுந்து அவர்களை பற்களால் கடித்து குதறி நகங்களால் பிராண்டி போரிடுமாம். இப்படி தான் இந்த சிங்களிக்கா படை போரிடுமாம். இப்படி போருக்கு புறப்படுற வீரர்களை வழி அனுப்ப அவங்க குடும்பத்தார் வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப கண்ணீரோடையும் கவலையோடையும் இருந்தாங்களாம். போகும் வீரர்கள் உயிரோடு திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு கவலையாம். இதை ஸ்ரீராமன் பார்க்குறாரு. அவர்களுக்கு ஒரு வாக்கும் கொடுக்குறாரு. யாரும் கவலைப்பட வேண்டாம், என் படை வீரர்களை பத்திரமாக திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பு அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்லிடுறாரு. இங்கே போர் ஆரம்பம் ஆகுது. கடுமையான போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ராவண படையில் இருக்கிற பல முக்கியமான வீரர்களும் படைத்தலைவர்களும் இறந்துக்கிட்டே இருக்காங்க. வேற வழி இல்லாமல் தூங்கிட்டு இருந்த தன் தம்பி கும்பகர்ணனை எழுப்பி போரிட செல்றாராம் ராவணன். உருவத்தில் ராட்சசனை போல கும்பகர்ணன் இருந்தாலும் கும்பகர்ணன் ரொம்ப நல்லவராம். அப்போது தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்கிறாராம், இந்த போர் வேண்டாம், நீங்கள் சீதாதேவியை கடத்தியதற்காக ஸ்ரீராமனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு தன்னுடைய அண்ணனான ராவணனுக்கு. ஆனால் ராவணன் கேட்குற நிலைமையில இல்லை. அதனால் வேற வழி இல்லாமல் தன்னுடைய அண்ணனுடைய ஆணைப்படி போருக்கு புறப்படுறாரு கும்பகர்ணன். கும்பகர்ணனுடைய உருவம் அப்படின்னா ராட்சசன் போல மிக பிரம்மாண்டமான ஒரு உருவம் இல்லையா? அதற்கு ஏற்ற மாதிரி அவருடைய தேரும் அவருடைய அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட தேராக இருக்குமாமா. அந்த தேருக்கு முன்னாடி பெரிய பெரிய 2 மணிகள் தொங்கி கொண்டு இருக்குமாம். அதாவது கற்பனை செய்து பாருங்க, ராட்சசன் மாதிரியான பிரம்மாண்ட உருவம் கொண்ட கும்பகர்ணனே ஏறி உட்கார்ற அளவிற்கான ஒரு பிரம்மாண்டமான தேரா இருக்கும் பொழுது அதில் மாட்டி இருக்கும் மணிகள் எப்படி இருக்கும்? அதுவும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான மணிகளா இருந்ததாம். போர் தொடங்கி கொஞ்ச நேரத்திலேயே ராமபாணத்திற்கு பலியானான் கும்பகர்ணன். அப்போ அந்த தேரிலிருந்து கும்பகர்ணன் சாயும் பொழுது கும்பகர்ணனுடைய கைப்பட்டு அந்த தேரில் இருந்த ஒரு மணி கழன்று கீழே விழுந்துருச்சாம். இப்படி கீழே விழுந்த அந்த மணி எங்கே விழுந்தது அப்படின்னு பார்த்தா, போரிடுவதற்காக எதிரிகளை தாக்குவதற்காக ஒன்றா ஓடிக்கிட்டு இருந்த 1000 வானரங்கள் மேல் விழுந்து அவர்களை மூடிருச்சாம் அந்த பிரம்மாண்டமான மணி. திடீர்னு ஏதோ ஒரு பொருளை வச்சு தங்களை மூடிவிட்ட மாதிரி உணர்ந்ததாம் அந்த வானரங்கள். திடீர்னு ஒரே இருட்டு. அந்த 1000 வானரங்களும் ரொம்ப பயந்து போயிடுச்சாம். நல்ல வேளை அந்த மணி விழுந்த இடத்துல கரடு முரடாக இருந்ததால் சுவாசிக்க காற்று மட்டும் கொஞ்சம் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருந்துச்சாம். இப்படியே கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமே கூட அவங்கள காப்பாற்றுவதற்கு யாருமே வரலை. அந்த இருட்டிலையே இருக்காங்க. அப்போது ஒரு வானரம் சொல்லிச்சாம், இந்த சுக்ரீவனை நம்பி வீணாக போய்விட்டோம், நாம் எல்லோரும் சாகப்போவது உறுதி அப்படின்னு சொல்ல,
இன்னொரு வானரம் சொல்லிச்சாம், ஆமாம், சுக்ரீவனும் அனுமனும் ஒன்றும் செய்ய போவதில்லை நம்மை காப்பாற்ற. நம் தலைவிதி இப்படியே கிடந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிச்சான். பயத்துல இன்னொரு வானரமும் சொல்லுதாம், ஸ்ரீராமர் சொன்னாரே, போருக்கு புறப்பட்டவர்களை எல்லாம் பத்திரமாக உயிரோடு திரும்பி கொண்டு வந்து சேர்ப்பது அவர் பொறுப்பு என்றாரே, அவர் மட்டும் என்ன செய்தார்? இப்படி இன்னொரு வானரம் சொல்ல, இதை கேட்ட மற்ற வானரங்களும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சாம். எல்லாம் பயத்துல உளர ஆரம்பிச்சிருச்சு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஒரு மூத்த வானரம் ஒன்று எல்லோரையும் அதட்டுச்சாம். முதலில் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவதை நிறுத்துங்கள், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கள். எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீராமனை மனதில் நினைத்து கொண்டு ராம் 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 என்று ஜெபம் செய்யுங்கள். ஸ்ரீராமன் நம் எல்லோரையும் நிச்சயம் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிச்சான். மூத்த வானரம் சொல்லிருச்சே அப்படின்னு மற்ற வானரங்களும் அதற்கு கட்டுப்பட்டு இதே மாதிரி எல்லாம் அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடி ராம் ராம் ராம்னு தியானம் செய்ய ஆரம்பிச்சுச்சாம். அதுக்குள்ள இங்க ராமபானத்தால ராவணனும் கொல்லப்பட்டார். போர் முடிஞ்சிருச்சு, சீதா பிராட்டியை மீட்டியாச்சு. இப்போ அயோத்திக்கு திரும்ப எல்லாரும் ஆயத்தமாகிறார்கள். அப்போ ஸ்ரீராமர் சொல்றாராம், சுக்ரீவா, நம் படையில் எல்லோரும் பத்திரமாக இருக்கிறார்களா, எண்ணிக்கொண்டு வா அப்படின்னு சொல்ல, பிரபு எண்ணி விட்டேன், 1000 சிங்கலிகர்கள் மட்டும் காணவில்லை அப்படின்னு சுக்ரீவன் சொல்ல, இல்லை, மற்றும் ஒரு முறை சரியாக எண்ணி வா அப்படிங்கிறாரு ஸ்ரீராம பிரான். ஸ்ரீராமருடைய ஆணைப்படி மறுபடியும் ஒரு வாட்டி எண்ணிட்டு வந்த சுக்ரீவன், தங்கள் ஆணைப்படி இன்னொரு முறை எண்ணினேன், 1000 சிங்கலிகர்கள் மட்டும் காணவில்லை அப்படின்னு சொல்ல, அனுமா, நீயும் என்னுடன் வா, நாம் அந்த 1000 வானரங்களை தேடுவோம் அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்றாராம். இப்போ அனுமனும் ஸ்ரீராமனும் வானரங்களை தேடி அந்த போர்க்களத்தில் நடந்து போய்கிட்டே இருக்காங்களாம். நிறைய இடங்களில் மடிந்து கிடந்த படை வீரர்கள் இருக்காங்க. உடைந்து கிடந்த தேரின் பாகங்கள் ஒரு பக்கம் இருக்குது, அம்புகள் ஒரு பக்கம் இருக்குது, கேடயங்கள் எல்லாம் சிதறி கிடக்குது. எல்லாத்தையும் கிளறி கிளறி பார்க்குறாரு அனுமன். சிங்களிகர்கள் கிடைக்கவே இல்லை. திடீர்னு ஸ்ரீராமன் ஒரு இடத்துல நிற்கிறாராம். அனுமா, அங்கே பார், ஒரு பெரிய மணி தெரிகிறது. ஸ்ரீராமன் அந்த மணியை பார்த்துட்டாரு. இப்போ அனுமனுக்கும் ஸ்ரீராமர் என்ன சொல்ல போறாருன்னு புரிஞ்சிருச்சு. அனுமனும் ஸ்ரீராமனும் ரொம்ப வேகமாக அந்த மணியை நோக்கி போகிறாங்க. பக்கத்தில் போனதும் அனுமன் தன்னுடைய வாள் நுனியில் அந்த மணியோட வளையத்தை நுழைத்து அழாக்கா தூக்கிட்டாராம். சஞ்சீவி பர்வதத்தையே தன்னுடைய கையால் தூக்கி போனவர் தானே அனுமன். இந்த மணி ஒரு பொருட்டா? ரொம்ப அலேக்கா அந்த மணியை தூக்கிட்டு பறக்கிறாராம் அனுமன். அந்த நொடி அனுமன் மணியை தூக்கியதும் அதற்கு கீழே இருந்த 1000 சிங்களிகர்கள் கண்களை மூடிக்கொண்டு கை கூப்பியபடி ராமநாமம் ஜபித்து கொண்டே இருந்தாங்க இல்லையா? பல மணி நேரத்திற்கு பிறகு வெளிச்சமும் காற்றும் அவங்க மேலே பட்டதும் கண்களை திறந்து பார்க்குறாங்களாம் அந்த வானரங்கள். எதிர ஸ்ரீராமனும் அனுமனும். தங்களையும் அறியாம வரிசையா கைகூப்பியவாறு நின்றுட்டு இருந்த வானரங்களுடைய கண்களில் கண்ணீர் ஆறா பெருக்கெடுத்துச்சாம். பிரபு, என்ன நடந்தது என்று தெரியாமல் இருட்டில் பயந்து அடைந்து கிடந்த நாங்கள் ஏதேதோ தவறாக பேசிவிட்டோம், உங்கள் மேலேயே சந்தேகப்பட்டு விட்டோம், எங்களை மன்னித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி 1000 வானரங்களும் ஸ்ரீராமருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினாங்களாம். இதை கேட்டு ஸ்ரீராமர் சிரிச்சுக்கிட்டே எல்லா வானரங்களையும் தன்னுடைய கையாலேயே தடவி கொடுத்தாராம். எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த வானரங்களுக்கு. பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அனுமன் பக்கம் திரும்பிய ஸ்ரீராமன் அனுமனை பார்த்து சொன்னாராம், அனுமா, வாளில் பளபளக்கும் மணியுடன் நீ இப்படி நிற்கும் காட்சி எவ்வளவு சுந்தரமாக இருக்கிறது தெரியுமா? இந்த கோலத்தில் உன்னை தரிசிப்பவர்களுக்கு பக்தி, ஞானம், வைராக்கியம் கிட்டும் அப்படின்னு வாழ்த்தினாராம் ஸ்ரீராமன். இதுதான் அனுமனின் வாள் நுனியில் மணி தொங்கும் கதை. இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை, அனுமனின் வாளில் மணி இருக்கும் இந்த உருவத்தையோ படத்தையோ நாம் தரிசித்தால், நாம் வணங்கினால் நமக்கு கிடைக்கும் வரங்கள் தான் ஸ்ரீராமர் சொன்ன பக்தி, ஞானம், வைராக்கியம். ஆக அடுத்த முறை அனுமனை பார்க்கும் பொழுது அவர் வாழ்நுனியில் மணி இருக்கும் படங்களை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவரை வணங்கி வழிபட்டுவாங்க.
கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களிலும் பல ஊர்களில் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த 732 அனுமன் விக்கிரகங்களிலும் வாலில் மணி தொங்கிக் கொண்டிருப்பதாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் கவனிச்சதில்லை அப்படின்னா இனிமேல் கவனிங்க. ஸ்ரீராம ஜெயம். மீண்டும் இன்னொரு நல்ல கதையோட சந்திக்கலாம். அது வரைக்கும் நம் மனசோட பந்தம் தொடரட்டும். நன்றி.